ஓட்டுமானா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் எனக்காக செஞ்சு கொடுத்தாரு. அவசரம் இல்லை, சரி ஒத்து வேணும். தேங்காய் பால் செம்மையாக வருதுல்ல பாப்பா. இது இப்படியே திக்காகவே எடுத்துருவீங்களா? ஒரு சுட்டு தண்ணி ஊற்றாம? தண்ணி அள்ளி ஊற்றிட்டா இந்த ஒரு பால் மட்டும் எடுங்க. ஒரு பால் தான் எடுப்பேன்னா தண்ணி அள்ளி ஊற்றிட்டா ஒன்றுக்கு டபுளாக ஊற்றி அரைக்கும் போதே ஊற்றிட்டாங்களா? நான் தண்ணி ஒரு 5 இதில் நிறைய கொண்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்களா பாப்பா தேங்காய் பாலை? ஏன் அப்படி செஞ்சீங்க? அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக இது எதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்க? தண்ணி எடுக்கிறதுக்கு. நேரில் தண்ணி ஊற்றிருக்கான் பக்கியில் இல்லை, அது ஊற்ற முடியல. அடியில் இருக்கு தண்ணி, அடியில் தான். இப்போ கேக் மாதிரி செம்மையாக வருதுல்ல? செம்மையாக வருது, செம்மையாக வருது, செம்மையாக வருது, அழகாக இருக்கு. தேங்காய் பட்டர் மாதிரி இருக்குல்ல? இது அடிக்கலாம் மைனஸ், இது உடம்புக்கு ஆரோக்கியம். அந்த வாசம் இருக்கு. தேங்காய் பால் இருக்கா? ஸ்வீட் மாதிரி இருக்குப்பா அது. அம்மா இது எப்படி தெரியுமா? செம்மையாக இருக்குமா இது பார்க்கவே? இது வந்து அப்படியே தூக்கி எடுத்துடலாம். லட்டு மாதிரி இருக்கு, அப்படியே அழகாக வருது செம்மையாக. கேக் மாதிரி இந்த தண்ணி மட்டும் தனியாக வந்துட்டு. ஒரு ஓட்டுமா ஸ்வீட் ரெடியாக வரதுக்கு என்ன படாத பாடாக இருக்கு. இந்த பாத்திரத்தை இந்த மாதிரி நல்லா உடச்சி முட்டையெல்லாம் போடுவீங்களா இதில்? சரி சொல்லுங்கள், 1 கிலோ மாவுக்கு எவ்வளோ முட்டை எவ்வளோ தேங்காய் பூ யூஸ் பண்ணுவீங்க? கட்டி தேங்காய் பால் எவ்வளோ தேங்காய் பால்? 1 கிலோ என்னத்துக்கு? ஓட்டுமாக்கு. 1 கிலோ ஓட்டுமாவுக்கு 2 பெரிய தேங்காய், 2 தேங்காய் போடணும். ஒரு 2 முட்டை போடணும். 2 முட்டை, பெரிய தேங்காய் 2 தேங்காவா? அது வேணும். வேணுமா? முட்டை உடைக்கணும். ஆமாம். எத்தனை கிலோக்கு பண்ணுறோம் அப்போ? 10 கிலோவுக்கு. சின்ன ஒரு கோப்பை கொண்டா உடச்சி ஒரு சின்ன ஊற்றணும். சரி. ஒரு படினா என்ன, கிலோனா என்ன? 1.5 கிலோன்னா ஒரு படி. 1.5 கிலோனா ஒரு படியா? என்ன போட்டிருக்காங்கன்னா தேங்காய் பால், முட்டை, உப்பு. இது இந்த வறுத்த மாவா? ஒரு கோப்பை மாதிரி இருக்குங்க. தேங்காய் பால் முட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறாங்க.
அங்கே 2 அடை போச்சு தரவா. அடைக்கலம் தந்த மந்திரியும் திருடர்களும் சிறையில் தள்ளப்பட்டார்கள். சாமியார் குருநாதரை வணங்கினார். சாமியாரும் அரசரின் கண்களையே சிறிது நேரம் உற்று நோக்கினார். சரியான நேரத்தில் $75 அது வறுத்து வச்சுருக்கீங்கள. இனி சர்க்கரை நெய் ஊற்றி வறுத்துட்டா சூப்பராக இருக்கும். உடைச்சிட்டாங்கண்டா. உடச்சி தான் இருக்கு. இப்போ கொஞ்சம் நல்லா கலர் ஆயிட்டுல. இந்த கலர் போதுங்க. இன்னும் வேணுமா? தெரியல. இது விட்டாய். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா?